Welcome back to our channel TechMatrix Tutorials. Today நம்ம வந்து கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் C பத்தி பார்க்கலாம். ஸோ இதை நான் யாருக்காண்டி நடத்துறேன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிற 2025 ரெகுலேஷன்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களோட சிலபஸை பேஸ் பண்ணி தான் நான் வந்து இந்த லெசன்ஸ் வந்து நான் எடுக்க போகிறேன். ஸோ இதை நான் வந்து நார்மலாக C லேர்ன் பண்ணணும், இல்லை நான் வந்து வேறு டொமைன்லேருந்து நான் வரேன் அப்படின்னா நீங்களும் தாராளமாக இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். ஏன்னா நான் மோர் வெயிட்டேஜ் வந்து ப்ராக்டிக்கலுக்கு தான் வந்து கொடுக்க போறேன். ஸோ நான் அஸ் யூஸ்வல் தியரிட்டிக்கலும் நடத்த போறேன், ப்ராக்டிக்கலும் நடத்த போறேன். ஸோ நான் ஏன் வந்து ப்ராக்டிக்கலா கொஞ்சம் இன்டெப்தா கொண்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னா, ஏன்னா இந்த சப்ஜெக்ட் தான் வந்து உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட்ல வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. ஏன்னா நீங்க ஐடி ஜாப்ஸ் போறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஏபிசிடி படிக்கிற மாதிரி. நீங்க வந்து இதை படிச்சாதான் அடுத்தடுத்து வர லாங்குவேஜஸ் வந்து படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா வந்து சிஏ வந்து மதர் ஆஃப் ஆல் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் பேசிக்ஸ் படிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து வர காம்ப்ளெக்ஸான டாபிக்ஸ்லாம் உங்களால் வந்து ஈஸியாக படிக்க முடியும். ஓகே, நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். கம்ப்யூட்டர்னா என்னது? கம்ப்யூட்டர் வந்து ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ். நம்ம எப்படி வீட்டில் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஏசி, ஃபேன் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி கம்ப்யூட்டரும் ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ். இப்போ நீங்க வந்து வாஷிங் மிஷினே எடுத்துக்கிட்டீங்க, இல்லை ஒரு ஃபேனே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம இன்புட்டா என்ன கொடுப்போம்? ஸ்விட்சை ஆன் பண்ணுவோம். அது வந்து என்ன பண்ணும்? ப்ராசஸ் பண்ணும். லைக் வந்து ஒயர்ல வந்து கரண்ட் பாஸ் பண்ணி இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணும். அதுக்கடுத்து நமக்கு அவுட்புட்டா என்ன வரப்போகுது? ஒரு காத்து, அதாவது விண்டு நமக்கு வந்து வரப்போகுது. ஸோ சேம் தான், நம்ம கம்ப்யூட்டருக்கு வந்து ஒரு இன்புட் கொடுக்குறோம், அதை வந்து கம்ப்யூட்டர் ப்ராசஸ் பண்ண போகுது, அதுக்கு அவுட்புட் ஜென்ரேட் பண்ண போகுது, அதை ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகுது. ப்ராசஸ் புரியுதா? ஒரு இன்புட் கொடுக்குறோம், ப்ராசஸ் நடக்குது, அவுட்புட் கெட் பண்றோம், ஸ்டோரேஜ் நடக்குது. ஸோ இதை நான் வந்து உங்களுக்கு ரியல் டைமா காமிக்கிறேன். இப்போ நான் வந்து கால்குலேட்டர் ஆப் ஓப்பன் பண்றேன். இப்போ நான் வந்து இன்புட் கொடுக்க போறேன் 1 + 2 அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்ப்யூட்டருக்கு என்ன பண்றேன் அப்படின்னா இன்புட் வந்து கிவ் பண்றேன். அது எனக்கு சிபியு மூலியமா ப்ராசஸ் பண்ணி எனக்கு அவுட்புட் வந்து 3 அப்படின்னு சொல்லி எனக்கு டிஸ்பிளே பண்ணுது. ஓகேவா? ஸோ இதுதான். ஓகே, அங்க நமக்கு என்ன ப்ராசஸ் நடந்திருக்கு? நான் 1ங்கிறத வந்து இன்புட்டா கொடுத்தேன், 2ங்கிறதையும் இன்புட்டா கொடுத்தேன். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு இடத்துல போய் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ ஸ்டோரேஜ் இந்த இடத்துல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஸ்டோர் பண்ணாம நம்மளால எந்த ஒரு ப்ராசஸுமே ரன் பண்ண முடியாது. ஓகேவா? இது வந்து நான் இன்புட்டா கிவ் பண்றேன். இப்போ எனக்கு வந்து சிபியூ என்ன பண்ண போகுது? ப்ராசஸ் பண்ண போகுது. 1 + 2 அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இன்புட்டா. அப்ப இந்த 1 + 2 அப்படிங்கிறத ப்ராசஸ் பண்ணி எனக்கு அவுட்புட்ல என்ன ஜென்ரேட் பண்ண போகுது? 3 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஜென்ரேட் பண்ண போகுது. மெயினான கம்ப்யூட்டர் ப்ராசஸ்னா ஒரு இன்புட் கொடுக்குறோம், அதை சிபியூ ப்ராசஸ் பண்ணுது, அதுக்கு ஒரு அவுட்புட் ஜென்ரேட் பண்ணி நம்ம கிட்ட டிஸ்பிளே பண்ணுது. அந்த அவுட்புட்ஸ் எல்லாம் அந்த கொடுத்த இன்புட்ஸையும் அவுட்புட்ஸையும் என்ன பண்ணுது? ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. ஸோ இதுதான் மேஜரா கம்ப்யூட்டர் வந்து பண்ண போகுது. ஸோ இங்கேதான் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ நம்பருங்கிறது இன்புட்டு அடிஷன் பண்ணி எனக்கு அவுட்புட் 15 அப்படிங்கிறத வந்து பிரிண்ட் பண்ணிடுறாங்க. ஓகே, இந்த கம்ப்யூட்டர்ஸ்லாம் உங்களுக்கே தெரியும் எங்கெங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எஜுகேஷன், பேங்கிங்லலாம் யூஸ் பண்ணுவாங்க, ஹெல்த் கேர், பிஸ்னஸ், இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து கம்ப்யூட்டர் இருக்க போகுது. அடுத்த ஒரு காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் இல்லாத ஒரு வேர்ல்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அந்த டைம்ல நமக்கு ஒரு பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டரை பத்தி தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பா. ஓகேவா? சரி, இந்த கம்ப்யூட்டர்ல என்னென்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இன்புட் யூனிட் இருக்கும், ப்ராசஸிங் யூனிட் இருக்கும், அவுட்புட் யூனிட் இருக்கும், ஸ்டோரேஜ் யூனிட் இருக்கும். ஸோ இதை பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இன்புட்ஸ் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்குலாம் தெரியும், நம்ம கீபோர்டு வழியா கம்ப்யூட்டருக்கு இன்புட் கொடுப்போம், மவுஸ் வழியா கொடுப்போம், ஸ்கேனர் வழியா கொடுப்போம், மைக்ரோஃபோன் வழியா கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி நம்ம இன்புட்ஸை வந்து கம்ப்யூட்டருக்கு கிவ் பண்ணுவோம் இது மூலியமாலாம். ஓகே, இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷனை அதை கேதர் பண்ணிக்க போகுது. ஓகேவா? கேதர் பண்ணிட்டு அதை மிஷின் ரீடபிள் ஃபார்முக்கு மாற்றும். ஸோ இந்த இடத்துல நீங்க மெயினா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கம்ப்யூட்டர்ஸ் பொதுவாகவே 0s and 1s மட்டும்தான் அதுக்கு வந்து புரியும். ஓகேவா? ஸோ இதை தாண்டி நம்ம கம்ப்யூட்டருக்கு எதுவும் தெரியாது. அப்புறம் எப்படிங்க நம்ம வந்து இங்கிலீஷ்லலாம் வந்து டைப் பண்றோம், அது எப்படி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது அப்படிங்கிறத பத்தி நான் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து நான் இந்த எண்ட் ஆஃப் த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். ஓகேவா? ஓகே, ஸோ இதான் இன்புட். நம்ம வந்து கம்ப்யூட்டருக்கு இன்புட் கொடுக்குறோம், எது வழியெல்லாம் கொடுக்குறோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்கோம். அது போக இது வந்து மிஷின் ரீடபிள் ஃபார்ம் மட்டும் தான் கம்ப்யூட்டர் வந்து ஒர்க் ஆகும். தட் இஸ் 0s and 1s மட்டும். ஓகேவா? அடுத்து ப்ராசஸிங் யூனிட். ரெண்டாவது நம்ம கொடுத்துருக்க இன்புட்டை வந்து ஒரு ஆள் ப்ராசஸ் பண்ணணும்ல. ஸோ சிபியூ அப்படிங்கிறது வந்து நமக்கு என்னது? பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்போ நமக்கு வந்து எப்படி பிரெயின் இல்லையோ அதே மாதிரி கம்ப்யூட்டருக்கு ஒரு, தட் மீன்ஸ் நமக்கு எப்படி வந்து
பிரெயின் இல்லைன்னா நம்ம ஒர்க் பண்ண மாட்டோமோ அதே மாதிரி கம்ப்யூட்டருக்கும் CPU இல்லாம அதால எந்த வேலையுமே வந்து பார்க்க முடியாது. ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு எசென்சியலான பார்ட்னே வந்து சொல்லுவாங்க. ஓகே, இந்த CPU நமக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தோம்னா ALU CU அதாவது அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட்டும் கண்ட்ரோல் யூனிட்டும் வந்து பண்ண போகுது. தட் மீன்ஸ் இப்போ நம்ம பார்த்துருந்தோம்ல 1+2 அப்படிங்கிறது வந்து நான் கொடுத்துருந்தேன். எனக்கு என்ன ஆச்சு, அது வந்து 3 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அவுட்புட்ல வந்து பிரிண்ட் ஆச்சுல்ல. ஸோ இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் அடிஷன், சப்ராக்ஷன், அண்டு, ஆர் இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்றதா வந்து இந்த அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட். அப்போ இந்த கண்ட்ரோல் யூனிட் என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து ஒரு மேனேஜர் மாதிரி வச்சுக்கோங்க. இதுதான் வந்து எல்லாத்தையுமே வந்து மேனேஜ் பண்ண போகுது. லைக் வந்து எனக்கு எந்த ஆப்ரேஷன் ஃபர்ஸ்ட் வந்து ரன் ஆகணும், எந்த இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும், ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற அவர் தான் யாரு அப்படின்னா கண்ட்ரோல் யூனிட். ஓகேவா? ஓகே, இதை பத்தி நம்ம ஃபியூச்சர் சப்ஜெக்ட்ஸ்ல வந்து நான் உங்களுக்கு தெளிவா வந்து சொல்லித்தரேன். ஸோ இது என்ன யூஸ்வல் நம்ம கொடுக்குற இன்புட்டுக்கு ப்ராசஸ் பண்ண போகுது, அதான் எக்ஸிக்யூட் த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ண போகுது. நெக்ஸ்ட் பெர்ஃபார்ம் அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ், அதான் இந்த ப்ளஸ்ஸு மைனஸு அப்புறம் அண்டு ஆறு. ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே ஸ்டோர் பண்ணி வச்சுதான் யூஸ் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டோர் டேட்டாவா இருக்கலாம், இன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கலாம், ரிசல்ட்டா இருக்கலாம். என்னப்பா அப்படி ரீட் பண்றதா சொல்றாங்க. டேட்டா மீன்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் 1+2 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு இது இருக்கும். அப்போனா எனக்கு இது ஃபுல்லாவே வந்து ஒரு டேட்டா. தனித்தனியா பார்த்தோம் அப்படின்னா டேட்டா. ஸோ 1 தனியா ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணிக்குவோம், ப்ளஸ்ஸை ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணிக்குவோம், 2 ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணிக்குவோம். ஸோ அதான் ஸ்டோர் டேட்டா. இன்ஸ்ட்ரக்ஷன் மீன்ஸ் எனக்கு வந்து மொத்தமா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நான் கொடுத்துருப்பேன் 1+2 அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டோர் பண்றதா இது. அண்ட் இதோட ரிசல்ட்டுமே. ஸோ நான் இதுல இருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா கம்ப்யூட்டர் வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு மட்டும்தான் அதால யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, இது வந்து ரெண்டு விதமா யூஸ் பண்ணலாம். ஒன்று டெம்பரவரி ஸ்டோரேஜ், இன்னொன்று வந்து பெர்மனன்ட் ஸ்டோரேஜ். ரெண்டு ஸ்டோரேஜ் இருக்கு. ஸோ ரேமை வந்து டெம்பரவரி ஸ்டோரேஜ்னு சொல்லுவாங்க, ரோமை வந்து பெர்மனன்ட் ஸ்டோரேஜ்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து டெம்பரவரினா இப்போதைக்கு நான் ஃபோனில் ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? இப்போ நான் வந்து ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணுறேன், அது அப்போதைக்கு மட்டும்தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன், எனக்கு புது புது ரீல்ஸாக வந்து வரும். ஓகே, இப்போ வந்து ரோம்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம போஸ்ட் பண்ணுறது, லைக் வந்து இமேஜஸ் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், மெசேஜஸை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது ஒரு இடத்துல பர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ணிக்கலாம், எப்போ போய் தேடினாலும் கிடைக்கும். இப்போ நான் எனக்கு ரீல்ஸை தள்ளி விட்டுறேன், இப்போதைக்கு மட்டும் தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன், அடுத்து நான் திரும்பி போய் பார்க்கணும்னா வாய்ப்பே இல்லை. ஸோ அந்த மாதிரி தான். ஓகேவா? சிம்பிளா சொல்ல போனோம்னா இங்க நமக்கு வந்து ஸ்டோரேஜ்னு சொல்லியிருக்காங்கல்ல, இது வந்து பெர்மனன்ட் ஸ்டோரேஜான ரோம். இப்போ நான் வந்து அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்றேன், லைக் வந்து வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இந்த மாதிரி நான் அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணி என்னோட போன்ல ஸ்டோர் பண்ணியிருக்கேன், அது எனக்கு பெர்மனண்டா ஸ்டோர் ஆயிருக்கும். இப்போ ரேம் என்ன பண்ண போகுது அப்படின்னா இந்த பெர்மனன்ட் ஸ்டோரேஜ்ல இருந்து எடுத்து தற்போதைக்கு மட்டும் அந்த அப்ளிகேஷனை வந்து ரன் பண்றதுக்கு தேவையான டேட்டாவை மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க டெம்பரவரி ஸ்டோரேஜ். இதே ரோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இந்த மாதிரி நம்ம போன்ல பெர்மனண்டா இப்போ நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணா கூட நான் திரும்பி சுவிட்ச் ஆன் பண்ணேன்னா எனக்கு அந்த டேட்டா ஷோ ஆகும். ஆனா ரேம்ல நான் ஒன்ஸ் என்னோட போனை ஷட் பண்ணிட்டேன் அப்படின்னா என் டேட்டாஸ் எல்லாமே லாஸ் ஆயிடும். நான் இப்போ சப்போஸ் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கப்ப என் போன் சுவிட்ச் ஆஃப் ஆச்சுன்னா திரும்பியும் போனேன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஹோம் பேஜ்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதை தான் வந்து சிம்பிளா சொல்றோம். ரெண்டாவது வந்து செகண்டரி ஸ்டோரேஜ், நம்ம யூஸ் பண்ற பென் டிரைவ், எஸ்எஸ்டி. ஸோ இது ஃபுல்லாவே வந்து செகண்டரி ஸ்டோரேஜ். இது வந்து நம்ம கையில பிசிக்கலா இருக்கும். ரேம் அண்ட் ரோம் வந்து இன்பில்டாவே நம்ம கம்ப்யூட்டர்ல வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரிஜினல் இமேஜ் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும். அது ரிப்பேர் ஆச்சுனாலும் நம்மளால வந்து மாற்றிக்க முடியும். ஓகேவா? ஃபோன்லேயும் சரி லேப்டாப்லேயும் சரி இது கண்டிப்பாக வந்து இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அவுட்புட் யூனிட். ஸோ நமக்கு தெரிஞ்சதான், நம்ம கொடுத்துருக்க இன்புட்டுக்கு அது ஒரு அவுட்புட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போது அது வந்து எனக்கு டிஸ்பிளேல வந்து தெரிய போகுது. ஓகேவா? ஸோ த அவுட்புட்ஸ் யூனிட்ஸ் டிஸ்பிளே த ப்ராசஸ்டு இன்ஃபர்மேஷன். இப்போ நான் 1+2 வந்து ப்ராசஸ் பண்ணி முடிச்சுட்டு எனக்கு ஆன்சர் 3ங்கிறது வருது, அதை நான் வந்து டிஸ்பிளேல வந்து காமிச்சிருக்கேன். அவ்வளோ. இட்ஸ் கன்வெர்ட்ஸ் த மிஷின் அவுட்புட் இன்டு த ஹியூமன். நம்ம சொல்லியிருந்தோம் நம்ம கொடுக்கறது வந்து 1+2. ஆனா நான் என்ன சொல்லியிருந்தேன், இதுக்கு கம்ப்யூட்டருக்கு வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மட்டும்தான் வந்து புரியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான்.
இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை தான் நமக்கு திரும்பியும் வந்து ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்டா 3 அப்படிங்கிறது கொடுக்குது. ஸோ இதை நான் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போதைக்கு புரியாத மாதிரி இருக்கும், கண்டிப்பா உங்களுக்கு வந்து புரியும். ஓகேவா? ஸோ அதான் இதோட ஃபங்க்ஷன் வந்து எனக்கு மிஷின் லாங்குவேஜ்ல இருக்கிறத வந்து ஹியூமன் ரீடபிள் லைக் 3-ஆ வந்து கொடுக்குது. மானிட்டர்ல வந்து நமக்கு அவுட்புட் வந்து கிடைக்கும். அண்ட் பிரிண்டர் நமக்கு வந்து பிரிண்ட் எடுத்து ஒரு ஜெராக்ஸ் கொடுக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி பிரிண்டர்ல கிடைக்கும். அண்ட் வந்து நம்ம ஆடியோ கேட்குறோம்ல ஸ்பீக்கர், ஸோ அதுல இருந்து கிடைக்கும். அண்ட் ப்ரொஜெக்டர் வழியா நமக்கு வந்து அவுட்புட் கிடைக்கும். இப்போ சி ப்ரோக்ராமிங்னா என்ன அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். ஸோ சி ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது ஒரு லாங்குவேஜ். நமக்கு எப்படி தமிழ், இங்கிலீஷ், மலையாளம், தெலுங்கு இந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி கம்ப்யூட்டருக்காக ஒரு லாங்குவேஜ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து சி. தட் மீன்ஸ் சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. சி இருக்கு, C++ இருக்கு. அப்புறம் எனக்கு வந்து இதுல எழுத தெரியல, ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பைத்தன், ஜாவா இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட லாங்குவேஜஸ் இருக்கு. ஓகேவா? எதுக்காண்டி லாங்குவேஜ் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ நான் இருக்கேன், ஓகேவா? எனக்கு வந்து நீங்க தமிழ்ல பேசினா புரியும், இங்கிலீஷ்ல பேசினா புரியும். இப்போ நீங்க என்ன பண்றீங்க, என்கிட்ட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்க, எனக்கு வந்து பல்ப் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி. நான் என்ன பண்ணுவேன், டைரக்டா போய் வந்து பல்ப் எடுத்துட்டு வந்து கொடுத்துருவேன். அப்போ இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா கம்ப்யூட்டருக்கு நீங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். நீங்க சொல்ற வேலையை ஃபுல்லா எனக்கு கம்ப்யூட்டர் வந்து செய்யணும். இப்போ நிறைய அப்ளிகேஷன்ஸ், இன்ஸ்டாகிராம் அப்ளிகேஷன், யூடியூப், ஃபேஸ்புக் இந்த மாதிரிலாம் நமக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஒரு ப்ரோக்ராமரா நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா நீ எனக்கு இந்த வேலையெல்லாம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல வந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபுல்லாக ப்ராசஸ் பண்ணி இப்போ வேர்ல்டு வைடா நமக்கு ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் பில்ட் ஆயிருக்கு. ஸோ சிம்பிளா சொல்ல போனோம்னா ஒரு கம்ப்யூட்டரை நம்ம வந்து நம்ம சொல்ற விஷயத்த ஃபுல்லா செய்ய வைக்கிறதுக்கு ஒரு யூஸ் பண்ற ஒரு லாங்குவேஜஸ் தான் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதுல ஒன் ஆஃப் த லாங்குவேஜ் வந்து சி. சிங்கிறது வந்து ஒரு இயர்லி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச ப்ரோக்ராம்னே வச்சுக்கோங்க, லாங்குவேஜ்னே வச்சுக்கோங்க. இதுதான் மதர் ஆஃப் ஆல் லாங்குவேஜஸ்ன்னு வந்து சொல்லுவாங்க. சரி, இப்போ எதுக்காண்டி வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி தெரியும், நம்ம ரேம் சிஸ்டம்ஸுக்கு வந்து என்ன தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரேமுக்குலாம் வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மட்டும்தான் தெரியும் நான் சொல்லியிருந்தேன். 0, 1. ஸோ அந்த மாதிரி சிப்ஸுக்குலாம் வந்து எப்படின்னா கரண்ட் போச்சுன்னா ஆனு, கரண்ட் இல்லை அப்படின்னா ஆஃப். ஆனா இருந்தா 1, ஆஃபா இருந்தா 0. ஏன்னா எலக்ட்ரானிக் டிவைசஸ்க்கு ஃபுல்லாவே இந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மட்டும் தான் தெரியும். அப்ப இயர்லி ஸ்டேஜ்ல என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஏ வந்து கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நான் என்ன பண்ணணும், நான் சும்மா வந்து இது எழுதுறேன் சும்மா இப்போதைக்கு, ஆனா இது எக்ஸாக்ட் வேல்யூ கிடையாது. ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்ணுவேன் 0, 1, 2. ஸோ ஏ அடிக்கிறதுக்கே நான் இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்ல நான் வந்து கொடுக்கணும். அதே மாதிரி நான் சி அப்படிங்கிறத ஒரு விஷயத்த டைப் பண்றதுக்கு நான் வந்து இயர்லி ஸ்டேஜ்ல இந்த மாதிரி 0, 1, 2 இந்த மாதிரி சாரி 0, 1, 0, 0, 0, 1 இந்த மாதிரி நான் வந்து ஏகப்பட்ட விஷயத்த வந்து பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நான் வந்து ஒரு விஷயத்த கோட் பண்றதுக்கு நான் இப்படியே ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா நான் அடிச்சுக்கிட்டே இருந்தேன்னா வயசாயிடும்ல. ஸோ இதுக்காண்டி தான் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறதே வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேவா? இந்த லாங்குவேஜ் நமக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நார்மலா பேசுற இங்கிலீஷ் மாதிரி தான் இருக்க போகுது. பிரிண்ட் அப்படின்னா எனக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்க போகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜஸ்ல ஒரு லாங்குவேஜ் கண்டுபிடிச்சது தான் இந்த சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். புரியுதா? ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை வந்து என்னால் டைப் பண்ணிட்டே இருக்க முடியாது. நான் பேசுற இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல என்னோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி கொண்டு வந்தது தான் சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், C++, பைத்தன் இந்த மாதிரி. ஓகே, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ சி ப்ரோக்ராமிங்கிறது வந்து ஒரு ஜென்ரல் பர்பஸ் அண்ட் ப்ரொசீஜர் லெவல் லாங்குவேஜ். ஸோ இதை ஜஸ்ட் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. நான் அடுத்தடுத்து வரப்ப நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? மக்கப் பண்ற மாதிரி கூட பண்ணிக்கோங்க. சரி, இதை யாரை கண்டுபிடிச்சான்னு பார்த்தீங்கன்னா 1970s டென்னிஸ் ரிச்சி அப்படிங்கிறவங்க வந்து கண்டுபிடிச்சாரு. எங்கன்னா பெல் லேப்ல. ஓகேவா? ஸோ இதை வச்சு நம்மளால என்னென்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டம் அப்ளிகேஷன்ஸ் இப்போலாம் நம்ம மைக்ரோசாஃப்ட் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஃபோனில் எடுத்துப்போம். ஏன்னா நம்ம சிஸ்டமில் வந்து சில பேருக்கு வந்து தெரியாது இல்லையா? ஸோ அந்த மைக்ரோசாஃப்ட்டு அப்புறம் வந்து அடோபி ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக வந்தது. மெயினாக இந்த சி வந்ததுக்கு நோக்கமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்காண்டி வந்தது. ஓகேவா? அடுத்து எம்பெடட் சிஸ்டமில் யூஸ் பண்ணலாம், கம்பைலரில் யூஸ் பண்ணலாம். ஸோ
அப்புறம் பர்ஃபார்மன்ஸ் கிரிட்டிக்கல் சாஃப்ட்வேர்ஸ்ல யூஸ் பண்ணலாம். வந்து சிஏ வந்து பவர்ஃபுல் லாங்குவேஜ்னு சொல்றாங்க. இப்போ வந்து இப்ப இருக்க சாஃப்ட்வேர்ல நான் ட்ரூத் சொல்லணும் அப்படின்னா சி ப்ரோக்ராமிங் வச்சுலாம் வந்து கோட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. அப்புறம் எதுக்குடா நான் சி ப்ரோக்ராமிங் படிக்கணும்னு கேட்டீங்கன்னா படிச்சுதான் ஆகணும். பிகாஸ் இது வந்து சொல்லியிருந்தேன்ல ஏபிசிடி படிச்சாதான் வேர்ட்ஸ் படிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சிஏ நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா லாங்குவேஜஸுமே இப்படிங்கிறதுக்குள்ள வந்து படிக்கலாம். ஓகே, இந்த சி வந்து எதுக்கு பவர்ஃபுல்? நீங்க தான் எந்த அப்ளிகேஷன்லயும் யூஸ் பண்ண மாட்டீங்க, இதை வச்சு கோடே பண்ண மாட்டோம்ட்டீங்கல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா இதோட பர்பஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து க்ளோஸ் டு ஹார்ட்வேர். தட் மீன்ஸ் நம்ம யூஸ் பண்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, விண்டோஸ், லினக்ஸ், இப்போ நம்ம ஃபோன் எடுத்துட்டோம்னா ஆண்ட்ராய்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குல்ல, இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் எல்லாம் அந்த சிஏ வச்சு தான் வந்து எழுதியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ புரியுதா எதுக்கு சி வந்து பவர்ஃபுல் லாங்குவேஜ் அப்படின்னு. இதே பைத்தன் சி பிளஸ் பிளஸ்லாம் வச்சு எழுதலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி லாங்குவேஜஸ் இருக்கு இல்லையா, இந்த லாங்குவேஜ் வந்து ஹார்ட்வேர் கூட டைரக்டா கனெக்ட் ஆயிருக்காது. பட் சிங்கிற லாங்குவேஜ் வந்து போர்ட்டபிள். நான் இது வந்து இந்த சி ப்ரோக்ராமை வந்து எங்கனாலும் நான் வந்து ரன் பண்ணலாம். லைக் வந்து இப்போ நான் ஆண்ட்ராய்டில் ரன் பண்ணணும்னு நினச்சனாலும் ரன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இது வந்து போர்ட்டபிள் லாங்குவேஜ். அப்புறம் நம்ம சொன்ன மாதிரியே தான் இது வந்து சி பிளஸ் பிளஸ், ஜாவா, பைத்தன், சிஹாஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட லாங்குவேஜஸ்க்கு ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம், லினக்ஸ், விண்டோஸ், ஸோ இந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் எம்பெடட் சிஸ்டம்ல வாஷிங் மிஷின்ல முதற்கொண்டும், ஏன்னா இப்போ வாஷிங் மிஷின்லயுமே கோடிங்ஸ் வந்து போட்டிருக்காங்க. இப்போ வந்து ஒரு 10 மினிட்ஸுக்கு நீ வந்து சுத்துன்னு சொன்னா அது சுத்திடுமா? இல்லைல்ல, அதுக்குன்னு சொல்லி கோட் வந்து போட்டிருக்காங்க. அதையுமே சி லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணி. அப்புறம் ஐஓடி டிவைஸ், காசஸ்லாம் நிறைய சென்சார்ஸ் இருக்கு. ஸோ அங்கெல்லாம் நமக்கு மீட்டர்ஸ்லாம் காமிக்கும்ல, இத்தனை மீட்டர் போயிருக்கீங்க, இத்தனை கிலோமீட்டர் போயிருக்கீங்க. ஸோ இதெல்லாம் வந்து டிஜிட்டலாக காமிக்குது. ஸோ அந்த டைம்லலாம் இந்த சி தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கம்பைலர்ஸ் அண்ட் இன்டர்பிரிட்டர்ஸ், இதை வந்து நான் சொல்றேன், இப்போ சொன்னாலும் புரியாது. நெக்ஸ்ட் வந்து டேட்டா பேஸ் சிஸ்டம், இதை பத்தி நான் சொல்றேன். கேம் இன்ஜின்ஸ்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து டிவைஸ் டிரைவர்ஸ். டிவைஸ் டிரைவர்ஸ் மீன்ஸ் கீபோர்ட்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்கோம்ல, கீபோர்ட்ல இருந்து எனக்கு ரீடபிள் ஆகணும்ல மிஷின் லாங்குவேஜஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து இந்த சிஏ வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் லைக் நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க என்ன கான்செப்ட் அப்படிங்கிறது. ஓகேயா? ஓகே, நெக்ஸ்ட் ஹிஸ்டரி ஆஃப் சி பத்தி பார்த்தோம் அப்படின்னா 1960s பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் வேர் ஹியூஜ் அண்ட் ஸ்லோ, ரொம்ப ஸ்லோவா இருந்துச்சு. ப்ரோக்ராமர்ஸ் யூஸ் ஸ்லோ மிஷின் லெவல் லாங்குவேஜ், நம்ம சொல்லி இந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் யூஸ் பண்ணி மட்டும்தான் அவங்க வந்து கோட் போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் டென்னிஸ் ரிச்சியும் கென் தாம்சனும் எங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா பெல் லேப்ஸ்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த 1960s இதான் நடந்துச்சு. அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா தாம்சன் வந்து ஒரு பி அப்படிங்கிற லாங்குவேஜஸை வந்து கண்டுபிடிக்கிறாரு. பட் ஆனா இதுக்குன்னு சொல்லிட்டு சில லிமிடேஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால அது ஒர்க் ஆகல. அப்புறம் டென்னிஸ் ரிச்சி வந்து பியை வந்து இம்ப்ரூவ் பண்ணி அதுல இருந்து ஒரு கிரியேட் பண்ண லாங்குவேஜ் தான் வந்து சி. ஸோ இந்த சி வந்து ஃபர்ஸ்ட் யூனிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கிரியேட் பண்றதுக்காண்டி பில்ட் பண்றதுக்காண்டி வந்து யூஸ் சி. அதுக்கடுத்து தான் வந்து ரொம்பவே வந்து பாப்புலர் ஆச்சு. அதுக்கடுத்து கே அண்ட் ஆர் வந்து சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. அதுக்கடுத்து இதுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டைசேஷனும் வாங்குறாங்க 1989ல. த அமெரிக்கன் நேஷனல் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூஷன் ரிலீஸ்ட் இன் ANSI அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுவுமே வந்து இது பண்றாங்க. இதுக்கு அடுத்து அப்ப கண்டுபிடிச்ச வெர்ஷனை தான் நம்ம இப்போ அப் டு டேட் வரையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் ஹிஸ்டரி ஆஃப் சி. ஓகே கைஸ், நான் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு போனஸ் டிப் வந்து சொல்ல போறேன். ஸோ எப்படி வந்து நான் கொடுக்குற லெட்டர்ஸ் வந்து கம்ப்யூட்டர் எப்படி ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா கன்வெர்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம தெளிவா பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம சொல்லியிருந்தோம்ல, இப்போ நான் ஏங்கிறத ஜஸ்ட் மினிட், யா, இப்போ நான் வந்து ஏன்னு கொடுத்தேன்னா அது வந்து எனக்கு எப்படி ஸ்டோர் பண்ணிக்க போகுது, 0110. ஸோ இந்த மாதிரி தான் வந்து எனக்கு ஸ்டோர் பண்ண போகுதுன்னு சொல்லிடணும். அப்படி தானே? அதே மாதிரி இப்போ நான் பி கொடுக்குறேன், ப்ளஸ் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து எல்லாமே கம்ப்யூட்டர் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக தான் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ தெளிவாக சொல்லித்தரேன். ஓகே, இப்போ எல்லாத்துக்குமே ஒரு ஆஸ்கி வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. நான் உங்களுக்கு லிஸ்ட் பண்றேன். யா, இப்போ ஏன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு ஸ்மால் ஏக்கு 97 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ இருக்கு, ஆஸ்கி வேல்யூ. கேபிட்டல் லெட்டர் ஏ எடுத்துக்கிட்டிங்கன்னா 65 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ இருக்கு. பினா 66.
ஸோ இந்த மாதிரி எனக்குன்னு சொல்லிட்டு நம்ம கீபோர்ட்ல யூஸ் பண்ற எல்லா கீஸுக்குமே என்ன இருக்கு அப்படின்னா ஒரு ஆஸ்கி வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ நான் தமிழ் லாங்குவேஜ் இந்த மாதிரிலாம் நான் டைப் பண்றேன் அப்படின்னா அது யூனிகோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. ஸோ அதுக்குன்னு சொல்லிட்டு தனி வேல்யூஸ் இருக்கும். இதை எப்படி எனக்கு வந்து பைனரி ஃபார்மேட்டா மாத்துது அப்படிங்கிறத நான் சொல்றேன். இப்போ இதுல பாத்தீங்கன்னா நான் வந்து கேபிட்டல் லெட்டர் எடுத்திருக்கேன். இதை நான் வந்து பைனரி கோடா வந்து ஜென்ரேட் பண்ண போறேன். ஒரே நிமிஷம் நான் அதை போட்டுக்கிறேன். ஆக்சுவலி நோட்ல எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைச்சேன். என்னோட ஃபோன் வந்து கொஞ்சம் டுபாகூர் ஃபோனா இருக்கு. ஸோ அதனால என்னால பண்ண முடியல. ஓகே, இப்போ நான் வந்து 65 வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, எழுதுறதுக்கு கொஞ்சம் காமெடியா இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து 65 அப்படிங்கிற நம்பர் இருக்கு இல்லையா, இதை நான் வந்து 2ஆல டிவைட் பண்ண போறேன். பைனரியா நான் கன்வெர்ட் பண்ண 2ஆல இதை 2ஆல டிவைட் பண்ணா எனக்கு என்ன ஆகும்? 32 கிடைக்கும். 32 கிடைச்சிச்சுன்னா இங்க எனக்கு என்ன ரிமைண்டர் இருக்கும்? 1. அப்புறம் இதை நான் திரும்பி 2ஆல டிவைட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். நெக்ஸ்ட் இதை நான் திரும்பி 2ஆல டிவைட் பண்ணா 16 கிடைக்கும். இது வந்து இதுக்கும் 0. நான் இதை 2ஆல டிவைட் பண்ணேன்னா 8 கிடைக்கும். இதுக்கும் ரிமைண்டர் 0 தான். காட்டு கொடூரமா எழுதுறேனே. ஓகே, இதுக்கும் 2 கிடைக்கும். ஸோ இதோட எதுவுமே எனக்கு என்ன ஆகுது? 2 0 ஆயிடும். கடைசியா எனக்கு 2 வந்து நிக்குது. இந்த 2 நான் டிவைட் பண்ணா 2ஆல டிவைட் பண்ணுவேன். 2ஆல டிவைட் பண்ணா பேலன்ஸ் எனக்கு என்ன கிடைக்கும்? இங்க வந்து 0. இங்க 0 கிடைக்கும். ஃபைனல் நான் இதை டிவைட் பண்றப்ப எனக்கு 1 கிடைக்கும். ஸோ நான் இங்க இருந்து எழுத போறது எப்படின்னா டாப்ல இருந்து எனக்கு வந்து பாட்டம் வரை எழுதணும். ஓகேவா? ஸோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ என்னோட சிஸ்டம் வந்து நான் ஏ அப்படிங்கிற லெட்டரை டைப் பண்ணேன் அப்படின்னா என்னோட சிஸ்டம் இப்படிதான் அதை வந்து ஜென்ரேட் பண்ணி மிஷின் லாங்குவேஜா அது வந்து ப்ராசஸ் பண்ண போகுது. அப்போ எனக்கு எப்படி ஸ்டோர் ஆயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து எனக்கு 1 அப்படின்னு ஸ்டோர் ஆயிருக்கும். அடுத்து 0 0 0 என்னடா 0 வர மாட்டேங்குது. 0 0 5 0 இருக்கா? 5 0 பிளஸ் எனக்கு வந்து கடைசியா எதுவுமே இல்லை. எனக்கு ஸ்டோர் பண்றப்ப ஒரு பைட்டா ஸ்டோர் பண்ணும். ஒரு பைட் அப்படிங்கிறது 8 பிட்டு சேர்ந்ததா ஒரு பைட். இப்ப நான் கொடுத்துருக்கேன்ல, இது ஒரு பிட்டு, இது ஒரு பிட்டு, இது ஒரு பிட்டு, மொத்தம் சேர்த்து எனக்கு 8 பிட் இருக்கு. பிட் ஸ்பெல் வந்து BIT. ஓகே ஓகே 8 பிட்டு சேர்ந்ததுதான் எனக்கு வந்து ஒரு பைட். இப்படிதான் என்னோட சிஸ்டம் வந்து நான் கொடுக்குற அந்த ஏவை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க போகுது. இதை எனக்கு டீகோட் பண்ணும் அப்படின்னா எப்படி பண்ணணும்னா இது 1, அது வந்து 2ஆல இது பண்ணும். இது வந்து 2 2s 4, 4 plus 2 4 into 2 8, இது 16, இது 32. எல்லாத்தையுமே வந்து 2ஆல மல்டிபிள் பண்ணுங்க. இது வந்து 64. இது வந்து பைனரி கன்வர்ஷன். இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இதை நான் இது பண்ணேன்னா 128 வரும். ஓகே, இப்போ என்ன இந்த இடத்துல எல்லாம் 1 இருக்குன்னு பாருங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஒரு 1 இருக்கு, 64க்கு மேல 1 இருக்கு. இந்த 2 இடத்துலயும் 1 இருக்கு. எந்தெந்த பொசிஷன்ல? 64லயும் 1லயும். அப்போ 64 plus 1 எனக்கு என்ன? 65 வந்துச்சா? அப்ப நான் 65 வந்து பார்த்தேன் அப்படின்னா எனக்கு எங்க போய் டினோட் ஆகும்? ஏவோட வேல்யூ வந்துடும். அப்ப எனக்கு டீகோட் ஆகி வரப்ப ஏ அப்படிங்கிறது எனக்கு அவுட்புட்டா வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு அந்த பைனரி கான்செப்ட் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்பேஸை பத்தி கொஞ்சம் வந்து பார்க்கலாம். பிகாஸ் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்பேஸ் பத்தி நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த மாதிரி எனக்கு ஏங்கிற லெட்டர்ஸ் வந்து ஸ்டோர் பண்றதுக்கு 1 பைட் எடுத்துக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ ஒரு பைட்டோட வேல்யூ வரும்னு பார்த்தீங்கன்னா 8 பிட்டு. இதை ஃபுல்லா தான் நம்ம வந்து ஒரு பிட்டுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு லெட்டர் எழுதுறதுக்கு ஒரு பைட் வந்து தேவைப்படுது. ஓகேவா? ஸோ அதான் 8 பிட்ஸ் சேர்ந்ததா ஒரு பைட். அடுத்து வந்து 1024 பைட்ஸ் சேரணும். இந்த மாதிரி எனக்கு வந்து நான் 1024 லெட்டர்ஸை நான் டைப் பண்ணாதான் எனக்கு வந்து என்ன அப்படின்னா 1 KB. ஓகேவா? ஸோ நான் ABCD இந்த மாதிரி நான் 1024 லெட்டர்ஸ் டைப் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து 1 KB இருக்கும். இந்த கேபிலாம் நீங்க எங்க பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வேர்ட் ஃபார்மேட்ல வந்து எழுதியிருப்போம். ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்க பார்க்கலாம். இதை வந்து நம்ம இமேஜ் ரெடியூஸ் பண்ணியும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா 1124 KB இந்த மாதிரி நான் 1000 டைம்ஸ் வந்து மல்டிபிள் பண்ணாதான் எனக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 MBA வந்து கிடைக்கும். எம்பி சைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் எடுத்துருக்கலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் இதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து 1024 MB சேர்ந்தது தான் என்னது ஒரு ஜிபி. நம்ம ஃபோனே எடுத்துக்கிட்டோம்னா 64 GB இருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் நமக்கு வந்து இருக்குல்ல. ஸோ இவ்வளோ ஸ்டோரேஜ் எனக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு இன்டர்னலாக எப்படி ஸ்டோரேஜ் வந்து யூஸ் ஆகுதுங்கிறது இதில் வந்து உங்களுக்கு ஐடென்டிஃபை ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா 1124 GB சேர்ந்ததான் 1 TBன்னு சொல்லுவாங்க. ஸோ மெஜாரிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட இருக்க டேட்டாஸ்லாம் பார்த்தோம்னா ஜிபி கணக்கில் தான் இருக்கும்.
ஸோ டேட்டாஸ் அதிகமாக 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 நமக்கு இந்த மாதிரி டிபி கணக்கில் வந்து ஸ்டோர் பண்ண வேண்டிய தேவைகள் இருக்கும். நம்ம இன்ஸ்டாகிராம்ஸ்ல ஏகப்பட்ட வீடியோஸ் பார்க்குறோம், யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய டேட்டாஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து டிபி இபி இந்த லெவலில் வந்து போயிடும். ஸோ அடுத்து இதெல்லாம் 1124 டிபி சேர்ந்ததான் 1 பெட்டாபைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 1024 டிபி சேர்ந்ததான் 1 எக்ஸாபைட். அடுத்து இபி 1124 இபி சேர்ந்ததான் 1 ஜெட்டாபைட். 1124 ZB சேர்ந்ததுதான் ரோட்டாபைட். அடுத்து 1124 YB சேர்ந்ததுதான் 1 ரோட்டாபைட். மெஜாரிட்டி நீங்க இந்த டிபி வரையுமே கொஞ்சம் தெளிவா வந்து பார்த்துக்கோங்க. ஸோ என்ன வேல்யூ அப்படிங்கிறத நீங்க வந்து ஃபைனலி நம்ம வந்து வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ கம்ப்யூட்டர் வந்து எப்படிலாம் வந்து ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்கோம். இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்கான கான்செப்ட். இதை சிலபஸ்ல கொடுக்கல, பட் நம்ம வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் அடுத்த கான்செப்ட்ஸ்லாம் வந்து படிக்கிறப்ப ஈஸியா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு புரியல அப்படின்னாலும் ஒன் டைம் திரும்பி ரிப்பீட்டர்ல போட்டாவது பாருங்க. இதெல்லாம் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதோட நான் வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ தேங்க்யூ. நம்மளோட வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட அப்ரிசியேஷன் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து போறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.